தேதி 4-3-2026 புதன்கிழமை. நேற்று திருமலையில் பக்தர்கள் தரிசன விவரம். தரிசனம் செய்த மொத்த யாத்ரிகர்கள் 27,300. முடிக்காணிக்கை செலுத்தியவர்கள் எண்ணிக்கை 9,985. மொத்த உண்டியல் காணிக்கை 4.46 கோடி. டோக்கன் இல்லாமல் சர்வ தரிசனம் செய்ய காத்திருக்கும் அறைகள் 4. இரவு 8:30க்கு சர்வ தரிசனம் தொடங்கியது. டோக்கன் இல்லாமல் சர்வ தரிசனம் செய்ய எடுத்துக்கொண்ட நேரம் 10. 300 ரூபாய். சிறப்பு தரிசனம் செய்ய எடுத்துக்கொண்ட நேரம் 3 மணி நேரம். வணக்கம். திருப்பதி திருமலா தரிசனத்தின் தற்போதைய நிலவரங்கள். நேற்று சந்திர கிரகணத்தை முன்னிட்டு சுவாமிக்கு உண்டான காலை பூஜைகள் முடிந்தவுடன் திருமலை கோவில் காலை 9 மணிக்கு டிடிடி நிர்வாகிகள் முன்னிலையில் மூடப்பட்டது. கோவில் மூடுவதற்கு முன் வரிசையில் இருந்த அனைத்து பக்தர்களுக்கும் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டனர். அதேபோல அன்னப்பிரசாத கேந்திரங்களும் மூடப்பட்டது. கோவில் நடை காலையில் மூட வசதியாக 2ஆம் தேதியே சர்வ தரிசனம் செல்ல பக்தர்களுக்கு அனுமதி தரவில்லை. பக்தர்கள் வசதிக்காக வைகுண்டம் காம்ப்ளெக்ஸ், CRO, ராம் பகீச்சா போன்ற இடங்களில் உணவு பொட்டலங்கள் வழங்கப்பட்டது. செவ்வாய்க்கிழமை சந்திர கிரகணத்தை தொடர்ந்து திருமலையில் காலை 9 மணி முதல் மாலை 7:30 மணி வரை கோயில் கதவுகள் மூடப்பட்டிருந்த பிறகு சுத்தி மற்றும் பிற சுத்திகரிப்பு சடங்குகளை செய்த பிறகு இரவு 8 மணி முதல் ஸ்ரீவாரி பக்தர்களுக்கு தரிசனம் மீண்டும் தொடங்கியது. அன்னப்பிரசாத வளாகம் மற்றும் லட்டு கவுண்டர்கள் கூட இரவு 8:30 மணி முதல் செயல்பட தொடங்கின. இன்று 4ஆம் தேதி தரிசனத்துக்கு உண்டான இலவச தரிசன டோக்கன்களை நேற்று மதியம் முதல் எப்போதும் போல கீழ் திருப்பதியில கொடுத்தாங்க. இன்று முதல் அனைத்து பூஜைகள் மற்றும் ஆர்ஜித சேவைகள் வழக்கம் போல நடைபெறும். இன்று முதல் திருமலையில் கூட்டம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. திருமலையில் சுவாமி தரிசனம் செய்ய உண்டான இலவச தரிசன டோக்கன்களை நீங்க கீழ் திருப்பதியில் ரயில் நிலையத்திற்கு எதிரில் உள்ள விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ள ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் மற்றும் அலிபிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ் போன்ற இடங்களில் வாங்கிக்கலாம். இந்த டிக்கெட்டை வாங்க ஆதார் அட்டை கட்டாயம். சம்பந்தப்பட்ட நபர் நேரில வந்து போட்டோ எடுத்து டோக்கனை பெற்றுக்கொள்ள வேண்டும். பொதுவாக இந்த கவுண்டர்கள் கூட்டத்தை பொறுத்து மதியம் 1 மணி முதல் 2 மணிக்குள்ள திறப்பாங்க. இந்த டோக்கன்கள் எல்லாம் மறுநாள் தரிசனம் டைம் ஸ்லாட் போட்டு தான் கொடுப்பாங்க. அதனால நீங்க டோக்கன் வாங்கி அடுத்த நாள் தான் சுவாமி தரிசனம் பார்க்க முடியும். நடந்து வரும் பக்தர்களுக்கான திவ்ய தரிசன டோக்கன்கள் அலிபிரி பக்கத்தில் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல தனி கவுண்டர்ல கொடுக்கறாங்க. திவ்ய தரிசன டோக்கன்கள் வாங்கியவர்கள் மறுநாள் காலை 6 மணிக்கு மேல் தான் ஸ்ரீவாரி மெட்டு நடைபாதை வழியாக போக முடியும். ஸ்ரீவாரி மெட்டு மலைப்பாதையில் 1200வது படியில் உள்ள ஸ்கேன் சென்டர்ல கண்டிப்பாக டோக்கன் ஸ்கேன் செய்யணும். அப்போதுதான் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள்.